ஹவு டு ஸ்டாப் ஒரிங். நீங்கள் கவலைப்பட்டுட்டு ஓகே கவலைப்படுறதை எப்படி நிப்பாட்டுறது? ஹவு டு ஸ்டாப் ஒரிங். ஆக்சுவலி ரீசெண்ட் டைமில் எனக்கு இந்த கவலை அப்படிங்கிறது நிறையாவே இருந்துச்சு. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி வந்து வியூஸ் போகல, லைக்ஸ் வரல, கமெண்ட்ஸ் வரல, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறல, எனக்கு வந்து பிஸ்னஸ் அடுத்து ப்ராப்பராக போகல. இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் மேலே நான் கவலைப்பட்டு ஆக்சுவலி ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே இந்த கவலையே என் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாத்வேவாக மாறிடுச்சு. பட் இப்போது எனக்கு கவலையே இல்லை. பிகாஸ் ஐ ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படிங்கிற புக்கில் டேல் கார்னேஜ் அப்படின்னு எழுதினவர், டேல் கார்னேஜ் அப்படிங்கிற ஆத்தர் வந்து எழுதின விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நம்பர் 1, முதல் விஷயம் நம்ம வந்து ஒரிங்க, அதாவது கவலைப்படுறதை நிப்பாட்டுறதுக்கு பண்ண வேண்டிய முதல் விஷயமே என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, நம்மளை நம்ம ஆக்குப்பைடாக வச்சுக்கணும், நம்மளை நம்ம ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் கவலைகளை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை இந்த கவலை, இந்த வரிஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறது. ஏன்னா எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பிரேக்கப் இருந்துச்சு. அந்த பிரேக்கப்னாலே நான் வந்து என்ன பண்ணேன்னா, நிறையா பேட் ஹேபிட்ஸுக்கு, அடிக்ஷன்ஸுக்குலாம் போயிருந்தேன். பான் பார்த்தேன், சிகரெட் அடிச்சிருக்கேன், ஸ்மோக் பண்ணியிருக்கேன், லைக் வந்து பணத்தை தண்ணியாக செலவு பண்ணியிருக்கேன். இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் என்னோடய லைஃப்பில் நான் ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த பிஸியாக இருக்கிறது மட்டும் தான். யூசி காலையில் எழுந்திரிச்சோன்னே 4 மணிக்கெலாம் மெடிடேஷன், கிராட்டிடியூட் ஜர்னல், விசுவலைசேஷன், தென் அதுக்கப்புறமேட்டு ஸ்கிரிப்ட் டீப் 3 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவேன். 3 ஹவர்ஸ் டீப் ஒர்க்னா 1.5 ஹவர்ஸ் அப்புறமேட்டு இன்னொரு 1.5 இப்படி 3 செஷனாக பிரித்து நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். வீடியோஸ் வந்து 3 சேனலுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டு. ரீல்ஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணணும், ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணணும், மெயின் சேனலில் டெய்லியுமே கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணணும், பிஸ்னஸுக்கு கான்டென்ட் எழுதணும். இப்படி நம்பர் ஆஃப் ஷெடியூல்ஸ் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். பிகாஸ் என்னோட 5 இயர்ஸில் என்னோட கோல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டாப்பில் இருக்கனால நான் இப்போயே அதுக்காக அந்த மாதிரி உழைச்சாகணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸில் என்ன நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக மாற்றி வச்சுருக்கேன். த திங் உங்களுக்குமே நான் சொல்கிற விஷயம், ஆக்குப்பைடாக இருங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன ஆகணுமோ அதை இப்போலேருந்தே வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூசி 5 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணணும்னா, ஃபினான்ஷியலி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்ப்பா கேஜே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போயே நீங்கள் அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வந்து அது கிடச்சதுக்கு அப்புறமேட்டு நான் உழைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இந்த கவலைகளும் மன வருத்தங்களும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி நம்ம கோல்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா, என்னோட மெயின் சேனல் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் கேஜன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்னோட மெயின் சேனல்லேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. பி ஸ்ட்ராங் and stay positive. This is KJ. I will see you in another informative video, and thanks for watching my video. Love you guys.